நட்டு என்ன கிட்ட உள்ள போலாமா? இப்பதானே உள்ள இருந்துட்டு வர்றோம். அது இல்லடா வீட்டுக்குள்ள. ஓ தாராளமா. என்னடா நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு அப்படி பயப்படுற? கதவு திறந்திருக்கே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இன்னொரு கீ மூசா கிட்ட இருக்கு. அவன் தான் உள்ள இருப்பான். அப்படியா? வாப்பா வா வா. நட்டு வர எங்கடா ஆளை காணோம்? உள்ள தான்டா இருப்பான். என்னப்பா ஒரு பள்ளி பாச்சா கூட காணோம்? அங்க இருக்கறான் பாரு. டேய் வாடாங்க. வந்துட்டீங்களா? வா வா வா. நான் உங்களுக்கா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சரி சரி, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, இத குடிங்க. காபி எல்லாம் ஓகே. ஏன்டா கடைக்கு போகல நீ? நாங்க கடையில இல்லனா நீ தான்டா அங்க இன்சார்ஜ். அண்ணே கவலைப்படாதீங்க, கடை நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாயர் தான் அங்க இருந்து கடையை பார்த்துட்டு இருக்காருல்ல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? நீங்க இப்போ வெயில தான் வெளியே வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியாதா? இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்க கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்குள்ள அந்த கள்ளநோட்டு கோஷ்டியை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நாங்க உன்னதானே நம்பி இருக்கோம். நான் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் நாங்களும் சேர்ந்து முயற்சி பண்ணுங்கற. ஆமாண்ணே. சகல கவனிச்சியா? கவனிச்சேன். எந்த விஷயத்தை? எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் சொல்லவே இல்ல. நீ சொல்ற விஷயத்தை தவிர. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் நமக்கு பண்ண அட்வைஸும் இப்ப மூசா பண்ற அட்வைஸும் ஒரே மாதிரி இருக்கு. இதத்தான் கோ எசன்ஸ்னு சொல்றாங்க. வரலன்னா விட்டு தொலையாண்டா. இதுக்கு பேரு கோ இன்ஸ்டன்ஸ்னு பேரு. அதாவது நம்ம ரெண்டு பேர் மாதிரி இன்ஸ்பெக்டரும் மூசாவும் ஒரே அலைவரிசையில டிராவல் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆமா, இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? கையெழுத்த போட்டு வெட்டித்தனமா ஊற சுத்தாம அந்த கள்ளநோட்டு கோஷ்டியை கண்டுபிடிங்கன்னு சொன்னார். வெரி குட். நானும் அதத்தான் சொல்ல வரேன். அத தானடா இவனும் சொல்லிட்டு இருக்கான். ஏடா கிட்டு, ஸ்டேஷன்ல ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றான். நீ என்னது? சொல்ல மாட்டேன். செய்வேன். எப்போ? நேரம் வரும்போது. சரி சரி, அந்த நேரம் வர்ற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் குளிச்சிட்டு சாப்பிட்டு தூங்குவோமா? சீச்சி, கடைக்கு போகணும்டா என் வெல்ட்ரி. காபி சாப்பிட்டு பாத்ரூம் போயிட்டு தான் வருவேன். ஐயோ ஐயோ, முதல்ல அந்த வேலையை செய் போ. சரி. அப்பா குடிச்சிட்டு வந்து ஒன்று அடிப்பா இருக்கா, அதுக்குள்ளார நம்ம எங்கேயாவது போயிடலாம். ஆமாக்கா, அப்பா பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை. அவசரப்பட்டு நாம அப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது செல்லும். அப்பா குடிகாரரா இருந்தாலும் அவரை விட்டு போனா நம்மளுக்கு ஆதரவு தர யாருமே இல்ல. அவருக்கும் நம்ம தவிர பாதுகாப்பு இல்ல. அப்படின்னா எல்லா அப்பா மாதிரியும் நம்ம அப்பாவும் குடிக்காம இருக்கணும். நம்ம அப்பா குடிக்கிறதே சீட்டாட்டத்தையும் விடவே மாட்டாருக்கா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? கடவுள் நல்ல வழி காட்டுவாரு. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. காமாட்சி, காமாட்சி, அப்பா வந்துட்டாரு. அக்கா, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. எங்க போச்சுங்க இதெல்லாம்? ஒண்ணுத்து கூட காணுமே. எல்லாம் இங்க குந்துக்கிட்டு இருக்கீங்களா? எங்க கத்துக்கிட்டு இந்த மாயாஜாலத்தை? நீ கொடுத்தது பணம் இல்ல, வெத்து பேப்பரு. தெரிஞ்சுக்க. அத்தனை பேரையும் மூஞ்சில காரி துப்புறானுங்க. இந்த அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு முதல்ல பணத்தை கொடு. என்ன பாத்துட்டு நிக்கிற? பணத்தை கொடுங்கற. இருந்து 100 ரூபாய் பிடுங்கிட்டு போய் சீட்டாடி தொலைச்சதும் இல்லாம இப்ப குடிக்க பணம் கேட்டா நான் எங்க போவேன்? என்கிட்ட பணம் அடிக்கிற மிஷினா இருக்கு. மனுஷன் இங்க வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கேள்வி மேல கேள்வியா கேக்குற? உன்னை நிறுத்துறா. யாரியா நீ? யாரை கேட்டு உள்ள வந்த? யாரை கேட்டு உள்ள வர்றோம்? உன்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். கல்யாண வயசுல இருக்க பொண்ணை கை நீட்டி அடிக்கிறவனுக்கு வெக்கமா இல்ல? பெத்த குழந்தைங்களோட பசியை விட உனக்கு சாராயமோ சீட்டாட்டமோ பெருசா போச்சா? ரோட்ல பசி மயக்கத்துல கஞ்சி கூட வழி இல்லாம உன் குழந்தைங்க பிச்சை எடுக்க போலாமான்னு பேசும்போதே நான் பார்த்தேன். ஏயா, உனக்கு என்னையா குறை? கையும் காலம் நல்லா தானே இருக்க. 4 இடம் போனா உனக்கு வேலை கிடைக்காம போயிடுமா? பாரியா பாரியா, இந்த குழந்தைங்க முகத்தை பாரியா. இல்லாதவங்கிட்ட குழந்தைங்க மாதிரியா இருக்கு. இருந்தாலும் பிச்சை எடுக்க துணிஞ்சிட்டாங்கயா. அதுக்கு என்ன காரணம்? நீ பொறுப்பு இல்லாம ஊதாரியா இருக்கிறதா. இப்படியே விட்டேன்னு வையே, நீ கெட்டழிஞ்சு போறது மட்டும் இல்ல, இதுங்களும் பாவம் அனாதி ஆயிடுங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கா இதுக்கு 3 பெத்த? நீ என்ன பண்ற? வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானையும் வாங்கி சமைச்சு 3 பேரும் வயிறார சாப்பிடணும். இந்த பணத்துல வாங்குற மளிகை சாமான் தீரும் போது அடுத்த மளிகை சாமான் வாங்குறதுக்கு நீ வேலைக்கு போய் ஆகணும். முடிச்சுக்கணியா? இன்னும் ஏதாச்சும் மிச்சம் மீதி வச்சிருக்கிறியா? இந்த பார், ஏதோ என் பொண்ணுகிட்ட அரிசி பருப்பு வாங்கறதுக்கு காசு கொடுத்துருக்குறேங்கிற மரியாதைக்காக கம்பெனி விடுறான். இல்லன்னா நடக்கிறதே வேற. நீ யாரியா? என் குடும்பத்துல 1000 நடக்கும், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நீ கேக்குற தண்ணி அடிக்க கூடாது, சீட்டாட கூடாது, கண்டிஷன் போடுற. நான் தண்ணி அடிப்பேன், சீட்டை ஆடுவேன். நீ என்ன பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன்னால சீட்டாட முடியாது. என்னது? சீட்டாட முடியாதா? தண்ணி போட்டுக்கணும் சீட்டாடுவேன், சீட்டாடிக்கணும் தண்ணி போடுவேன். வந்து பாக்குறியா?
ஓஹோண்ணா. இந்த புத்திமதிக்கெல்லாம் எங்க அப்பா திருந்த மாட்டாரு. நீங்க கொடுத்த 100 ரூபாவை பிடுங்கி கொண்டு போய் சீட்டாடிட்டு இப்ப பணம் பேப்பரா மாறிடுச்சுன்னு என்ன அடிக்கிறாரு. அப்பதான் நீங்க வந்தீங்க. உங்க அப்பா சொல்றது உண்மைதாம்மா. நான் யாருக்கு பணம் கொடுக்கறேனோ அவங்களுக்கு தான் அது பணம், மற்றவங்களுக்கு அது வெள்ளை பேப்பரா தான் தெரியும். சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இன்னொரு வேலை பாக்கி வச்சிருக்கேன், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். வட்டாப்பா? எடு எடு, பணத்தை எடு, பணத்தை எடு, கணக்குல வச்சுக்கோ. சரி சரி. எடு எடு எடு, சீக்கிரம் கழிச்சு போடுறா. என்ன முடிஞ்சுதா கேம? அப்படியே கழிச்சு போடு, நாளா போடு போடு. வந்துட்டாயா கந்தசாமி? தயவு செஞ்சு இனிமே இந்த இடத்துக்கு நீ வராத. ஏன் வந்தா எங்க நிம்மதியே கெட்டு போகுதுப்பா. 4 பேர் இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்கணும், ஆனா நீ வந்தா நிம்மதியா போயிடுது. நீ பணத்தை கொடுக்காம ஜிகனா வேலையெல்லாம் காட்டுற, அப்புறம் எங்க 3 பேருக்குள்ளே சண்டை வருது, இடமே கலிஜா போயிருதுப்பா. வேணும்னா 10 20 கைச்சலுக்கு வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. ஓ 10 20 யாருக்குடா வேணும்? பணத்தை கொண்டாந்து வச்சாதானே கோல்மால் நடக்குதுங்கிறீங்க. பாரு அங்க பாரு என்ன கொண்டாந்துருக்கேன்னு. என்னது அது? சைக்கிள். சைக்கிளை வச்சு தாண்டா இன்னைக்கு நான் சூதாட போறேன். சரி சரி, காடை போடுங்க. சுப்பையா காடை போடு. எதுக்குடா சுப்பையா? நாங்க போட்டா ஆவாதா? போடு. ஏய் கட் பண்றா. என்னது இது? மொத்த காடு வெள்ளையாயிடுச்சு. என்னடா காடு பூரா வெள்ளையாயி போச்சு? என்னடா காடு வெள்ளையா போச்சு? என்னடா அது? என்ன காடு வெள்ளையாயிடுச்சு நொல்லையாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்க கண்ணு தாண்டா நொல்லையாயிடுச்சு. என் காட்டுல 4 கலரும் கரெக்டா இருக்குதுடா. ஏ கந்தசாமி நிறுத்து. ஏன் காடெல்லாம் வெள்ளையாக்குன? ஏய் காடெல்லாம் கீழே போடுங்கடா. என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும் இதெல்லாம்? அன்னைக்கு நீ ரூபா நோட்டை வெள்ளையாக்குன, இன்னைக்கு காடை வெள்ளையாக்கிட்ட. இதுல ஏதோ மர்மம் இருக்கு, இதை கண்டுபிடிக்காம விடக்கூடாது. என்னடா முடிவோட வந்திருக்க? அட ஆண்டவா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னடா கேக்குறீங்க நீங்கலாம்? என்ன புரியல? காடை வாங்கிட்டு நான் போடுறேன்னு சொன்னப்பவே எனக்கு தெரியும் இதுல ஏதோ சதி இருக்குன்னு. ஐயோ கடவுளே, என்னத்தடா சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சு தொலைலடா. போங்கடா. அத நாங்க புரிய வைக்கிறோம். ஆமா, அத நாங்க புரிய வைக்கிறோம். இவன் ஏதோ மேஜிக் பண்ணி நம்மள ஏமாத்தணும்னு முடிவுக்கு வந்துட்டான். அடிங்கடா அவனை. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? ஐயோ அடிங்கடா. அடிங்கடா. ஐயோ உடனே. ஐயோ நான் ஒண்ணு பண்ணலடா. ஐயோ எனக்கு ஒண்ணு தெரியாதடா. எனக்கு ஒண்ணு தெரியாது. அடிங்கடா. ஐயோ அடிங்கடா. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. ஐயோ இன்னொரு தடவை நீ இங்க வந்து பாரு, தொலைச்சறேன். இனிமே ஆயுசு பூரா உன் கை சீட்டை தொடவே தொடாது. 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45, 9 6s are 54, 9 7s are 63, 9 8s are 72, 9 9s are 81. மனசுக்குள்ளே படி. ஏன் மம்மி? அம்மாவுக்கு தலை வலிக்குது. நான் வேணா தைல எடுத்துட்டு வந்து தேய்ச்சு விடட்டா? மம்மி என்ன? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, தலைவலி. இல்ல, கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்கீங்க. சரி, கொஞ்ச நாளா தலைவலின்னு வச்சுக்கோ. கொஞ்ச நாளா தலைவலினா டாக்டர் கிட்ட போலாம்ல? அடடா, எனக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப போய்க்கிறேன். சும்மா நைன்னு கேள்வி கேட்காம போய் படி. மம்மி தைலம் கொடு, நானே தேய்ச்சு விடுறேன்.
நான் ஃபோன் பண்ணா என்ன பதில் சொல்லலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்த போல இருக்கு. இத பார், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. என்ன சொல்ல வந்தே அதை மட்டும் சொல்லு. எனக்கு பணம் வேணும். அதான் என்னால முடிஞ்சதெல்லாம் கொடுத்துட்டேனே. ஆனா அது எனக்கு தேவையான அளவுக்கு இல்லையே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் கேட்ட பணத்துல பைசா கூட குறையாம அப்படியே எனக்கு வந்தாகணும். கௌதம், கௌதம், என்னடா உனக்கு ஆச்சு? ஒன்றும் இல்லை. இல்ல கௌதம், நீ எப்பவுமே இப்படி இருந்ததில்ல. என்ன கௌதம் ஆச்சு? ப்ளீஸ் சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌரி. ஏன் பயப்படுற கௌதம்? என்னாச்சு? நம்ம அம்மாவை நினைச்சா பயமா இருக்கு. எதுக்காக அம்மா யாரையும் நினைச்சு பயப்படுறாங்க? அதான் அப்பா கிட்ட சொல்லிட்டோம்ல, நீ ஏன் கவலைப்படுற? அப்பா கிட்ட சொல்லிட்டோம் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் 24 மணி நேரமும் அப்பா இதே கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அவருக்கு டியூட்டி கான்சியஸ் அதிகம். ஈவினிங் நேரம் தான் அவர் வீட்டை பத்தியே நினைப்பாரு. இங்க எந்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாக்கு தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி பேசுற? கௌதம் ப்ளீஸ், உன்னோட பயம் என்ன பயமுறுத்துது. காரணம் இல்லாம நான் பயப்பட மாட்டேன் கௌரி. பின்ன ஒரு ஃபோன் வந்தது காரணமா? ஆமா, பேயை பார்த்து பயப்படலாம், பாம்பை பார்த்து பயப்படலாம், பல்லியை பார்த்து கூட பயப்படலாம். ஆஃப்டர் ஆல் உயிர் இல்லாத ஒரு போனை பார்த்து அம்மா பயப்படுறதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியல? வேணா கௌதம், சொல்லாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத கௌரி. ஏதாவது நடந்துருமோன்னு தானே பயப்படுற? அது நடக்கிறதுக்கு முன்னால கண்டுபிடிச்சிட்டா அது எப்படியாவது அப்பாவை வச்சோ மூசாவை வச்சு சமாளிச்சிடலாம். அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்திடலாம்ல. ஆமா கௌதம், இது ஒரு நல்ல ஐடியாவா தான் தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்றது? அம்மாவை நாம ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு எந்த ஆபத்து வராம நம்ம பாதுகாக்கணும். இது நம்மளால முடியுமா கௌதம்? முயற்சி பண்ணுவோம். கௌதம், இத பத்தி நம்ம அம்மா கிட்ட பேசி பார்த்தா என்ன? அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் கேக்குறியே கௌரி. அவங்க சொல்லணும்னு நினைச்சிருந்தா அதை இந்நேரம் அப்பா கிட்டே சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? சொல்ல முடியாம ஏதோ விஷயம் இருக்கு. அதனால அம்மாவோட நடவடிக்கைகளை நாம ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறத தவிர வேற வழி இல்ல. உனக்கு பயமா இருந்தா நீ வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் ஒண்ணு பயப்படல. ஆல்டர்னேட்டிவா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா எதுவும் இல்ல கௌரி. ஆமா கௌதம், ஐ அக்ரி வித் யூ. தேங்க்ஸ். சரி, நான் வரேன். சும்மா வராத, பணத்தோட வா. அதான் வரேன்னு சொல்றேன்ல, போன வை. கௌதம், கௌரி, படிச்சுக்கிட்டு இருங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். மம்மி, என்ன? நாங்களும் உங்க கூட கோவிலுக்கு வரோம். இப்ப படிக்கிறத விட்டுட்டு கோயிலுக்கு வர்றது ரொம்ப முக்கியமா? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான் மம்மி உங்க கூட கோவிலுக்கு வரோமே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒழுங்கா உட்கார்ந்து படிங்க. இல்ல மம்மி, நாங்களும் உங்க கூட கோயிலுக்கு வரோமே. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே பேசுறீங்க. உங்கள இப்போ என்ன நடந்து போச்சுன்னு அதுங்களை அடிக்கிறதுக்கு கைய வாங்குற? பாருங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு உட்கார்ந்து படிங்கன்னா நாங்களும் வரோம்னு அடம் பிடிக்கிறாங்க. அதுதான் தினமும் படிக்கிறாங்களே. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போயேன். என்ன நீங்களும் அவங்க கூட சேர்ந்து புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு சனிக்கிழமை வீக்லி டெஸ்ட் இருக்குல்ல? மம்மி, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. என்ன கணக்கு? கிழமை கூட மறந்து போற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன ஒரு குழப்பம்? ஒண்ணு இல்லையே, இவங்க படிக்காம கோயில் கொலன்னு சுத்துனாங்கன்னா எக்ஸாம்ல எப்படி பாஸ் ஆவாங்கங்கிற குழப்பம்தான். வேற என்ன? விதிப்படி நடக்கட்டும். நீங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, போங்க. சரி மம்மி, நான் கூட்டிட்டு போறேன்.